சென்னையில் இந்திய சில்லறை விற்பனையாளர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு FRI தமிழ்நாடு மாநில பிரிவு சார்பில் நவீன சந்தைகளில் சட்டவிரோத வர்த்தகத்தை எதிர்கொள்வது என்ற தலைப்பில் கருத்தரங்கம் சென்னையில் நடைபெற்றது. FRI தமிழ்நாடு தலைவர் சி. செல்லதுரை தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் செயலாளர் G. அன்பரசன் மற்றும் பொருளாளர் S. பகவான் வரவேற்புரை வழங்கினர். சட்டவிரோத வர்த்தகம், போலி பொருட்கள், சட்டவிரோத விநியோக சங்கிலிகள் மற்றும் நியாயமற்ற சந்தை நடைமுறைகள் குறித்து சில்லறை விற்பனையாளர்கள், வர்த்தக சங்க பிரதிநிதிகள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் விரிவாக ஆலோசனை நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் ML விஜயபிரபு, உதவி காவல் ஆணையர் M. ஹரிஷ், I. இராஜபால், தமிழ்நாடு வணிகர் சங்க செயலாளர் காந்தன் வெள்ளையன், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் R. தில்லிபாபு மற்றும் S. மதன்குமார் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். உங்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். காரணம், தமிழ்நாடு வணிகர்கள் பேரியக்கம் என்பது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில பிரச்சனைகளை தமிழ்நாடு அரசு கொண்டு செல்ல, தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொண்டு செல்லக்கூடிய வகையிலே இந்த தமிழ்நாடு பேரியக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. பல பிரச்சனைகள் இங்கு மட்டும் இல்ல, மத்திய அரசை நாம் நாட வேண்டியுள்ளது. அதற்காகத்தான் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் ஒருங்கிணைப்பட்டு FRAI, அதாவது ஃபெடரேஷன் ரிட்டெயில் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் சிறு வணிகர்களின் அகில இந்திய கூட்டமைப்பு என்று சொல்லலாம், தமிழ்நாடு சேப்பம். இந்த அமைப்பின் மூலமாக டெல்லியில் நாங்கள் பலமுறை சென்று பல போராட்டங்களை கண்டு வெற்றி கண்டுள்ளோம். ஒரு தடவை காலையிலே கைது செய்யப்பட்டு மாலையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளோம். இப்படி வணிகர்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட FRAI சங்கம் என்பது உங்களுக்காக மட்டும்தான் இந்த வணிக சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விழாவுக்கு வரவேற்று சிறப்பித்ததாக நாங்கள் அத்தனை வருவன வரவேற்கின்றோம். Retailers Association of India, the chapter of Tamil Nadu in Chennai. தமிழ்நாடு வணிகர் பேரியக்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வணிகர்கள் விழிப்புணர்வு முகாம். தரமான உணவுகள் மட்டுமே நாம் விநியோகிக்க வேண்டும். இதை இங்கே கருத்தாக சொல்வதற்காகத்தான் நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். சரி, இந்த போலி பொருட்கள் உருவாகிறது, போதை வசதிகள் உருவாகிறது. இதனால் வணிகர்கள் பல இன்னல்களுக்கும் பல காவல்துறை விசாரணைக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள். இது போன்ற சூழல்களிலே ஒரு முறை ஒரு பொருள் அது போலியானது, கலப்படமானது தெரிந்து எந்த வணிகரும் வாங்குவதில்லை. உடனடியே சொன்னால் எங்கள் புழல்வட்ட வியாபாரி சபையே, தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையே போதை வசதிகள் விற்பனை செய்பவர்களை சங்கத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, ஒரு வியாபாரத்தை தொடங்குவது என்பது ஒரு தேநீர் கடையாக இருக்கட்டும், அந்த வணிகத்தை தொடங்குவது என்பது இன்றைய காலத்தில், அதாவது மாடர்ன் மார்க்கெட் இங்க குறிப்பிட்டிருக்கிறார்கள், இன்றைய காலத்தில் அது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. ஏனென்றால் அந்த வணிகர் அந்த வணிகத்தை துவங்குவதற்கு ஒரு இடத்தை பார்க்க வேண்டும், அதற்கு வாடகை செலுத்த வேண்டும், அவர் விற்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு உண்டான அனைத்து வசதிகளையும் அந்த இடத்திலே அவர் செய்ய வேண்டும். அதன் பிறகு அந்த வரி செலுத்த வேண்டும், தண்ணி வரி, சொத்து வரி, இப்படி பல சிக்கல்கள். இதையும் தாண்டி கடன் வாங்கித்தான் வியாபாரம் செய்ய வேண்டும். அப்படிதான் இன்றைய சூழ்நிலை இருக்கின்றது. இதெல்லாம் செஞ்சு அந்த வியாபாரத்தை துவங்குகிறார் அந்த வணிகர். அதன் பிறகு அதிகாரிகள் நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கிறார்கள். எவ்வளவோ MNC கம்பெனிலாம் இருக்கு, அதாவது பிளிப்கார்ட், வால்மார்ட், ரிலையன்ஸ், டிமார்ட் இப்படிலாம் இருக்கு. அங்கெல்லாம் செல்லாத அதிகாரிகள் அந்த சின்ன சின்ன கடைகளில் புகுந்து, உதாரணத்துக்கு ஒரு பேக்கரி கடவுள சென்று அங்கே 5000 அபராதம் விதிக்கிறார்கள். ஏனென்றால் அங்கே உணவு தரமாக இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள்.
அதே போல அவர்கள் அடைத்து விற்கும் அந்த பிளாஸ்டிக் பை, தரமற்ற பை, இப்படி எல்லாம் பல காரணங்கள் சொல்லி அந்த வணிகத்தை அவர்கள் நசுகிறார்கள், அந்த வணிகரை நசுகிறார்கள். இன்றைய காலகட்டத்திலே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இது ஃபெடரேஷன் ஆஃப் ரீட்டைலர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரும் என்னை விட சிறப்பா வரவேற்ற அன்பு சகோதரர் வெள்ளி பாபு அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அவர் சொன்ன மாதிரி திருப்பி யாரையும் வரவேற்க முடியுமான்னு தெரியல. அதனால இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எல்லா சிறப்பு விருந்தினர்களுக்கும் எல்லா தோழர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்ன தொடர்ந்து வர்றதுக்கு வற்புறுத்தி அழைச்ச அன்பு சகோதரர் அன்பரசன் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இன்னைக்கு தொடங்கினது இல்லை இந்த பயணம், கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு முன்னாடியில இருந்தே இந்த மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வணிகர்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. அதை உங்க மூலியமா சொன்னா நல்லா இருக்கும், அது ஒரு மீட்டிங் மூலியமா சொன்னா நல்லா இருக்கும்ட்டு பலதரப்பட்ட முயற்சிகள் எடுத்த அன்பு சகோதரர் அன்பரசன் அவர்களுக்கும் செல்லதுரை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் எந்த இயக்கமா இருந்தாலும் பரவாயில்ல, வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வணிகர்களுக்கெல்லாம் காவலாக இருந்த வெள்ளையன் சார் அவர்கள் மாதிரியே அவரோட சங்கம் இன்னைக்கு அதே மாதிரி முன்னாடி வந்திருக்கிறதுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லணும் அப்படின்னா வணிகர் சங்கங்கள் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சிறு குறு வியாபாரிகள். ஸோ அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் எந்த மாதிரியான சவால்களை எதிர்கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம், தலைமையிலான தமிழக அரசு முழுக்க முழுக்க சிறு வியாபாரிகளுக்கும் குறு வியாபாரிகளுக்கும் என்றுமே உறுதுணையாக இருக்கும். அதை வலியுறுத்துற விதமாக பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷ தளபதி போற நாளுக்கு நம்ம 52 தள்ளு வண்டிகளை பாத்தீங்கன்னா நம்ம வணிகர்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ எந்த அளவுக்கு வாணிகம் பண்றவங்கள வியாபாரம் பண்றவங்கள அடிமட்ட அளவுல இருந்து டெவலப் பண்ணணுன்றதுல தமிழக அரசு சரி, இந்த மாதாவர பகுதியில் இருக்கிற நாங்களும் சரி ரொம்ப உன்னிப்பா செயல்பட்டு வரோம். ஸோ அந்த விதமா சொல்லும் போதுதான் எந்தவித சிறு வியாபாரிகளா இருக்கட்டும், குறு வியாபாரிகளா இருக்கட்டும், எங்களாலையும் என் கட்சியாலையும் என் தமிழக அரசாலையும் உங்களுக்கு கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த அரசாங்கத்தோட முதுகெலும்புல நீங்களும் ஒருத்தர். அதனால உங்களோட வியாபாரத்துக்கும் சரி, உங்களோட தொழிலுக்கும் சரி கண்டிப்பாக இந்த தமிழக அரசு முழுக்க முழுக்க உடன்பட்டு இருக்கும். அதே நேரத்துல நம்ம எந்த மாதிரியான பொருட்களை விற்கிறோம்னு இருக்கு, அந்த ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி. ஸோ நம்ம தரமான பொருளை கொடுக்கணும், ரொம்ப சரியான பொருளை கொடுக்கணும். உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க, அந்த மருந்தை வியாபாரம் செய்யறவங்க நீங்க. அதனால சரியான முறையில சரியான பொருளை மக்களுக்கு கொடுப்பீங்க நம்புறோம். தொடர்ந்து இந்த தமிழக அரசு உங்களுக்காக உறுதுணையா இருக்கும். முக்கியமா சிறு வியாபாரிகளுக்கும் குறு வியாபாரிகளுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம அவங்களோட வியாபாரம் வளர்றதுக்கு கண்டிப்பா துணை நிற்போம். அதே நேரத்துல நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒத்துழைப்பு தந்து உங்க வியாபாரத்தை பண்ற மாதிரி கேட்டுங்க. சின்னதா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு முக்கியமான ஆளுங்களா இருப்பாங்க. ஆனா எல்லா காலகட்டத்திலும் முக்கியமான ஆளுங்க யாருன்னா வணிகர்கள். வணிகத்தால மட்டும்தான் இந்த நாட்டுல எல்லா வியாபாரமும் பெருகிருக்கு, எல்லா வளர்ச்சியும் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட முக்கியமான ஆளுங்க நீங்க. ஒரு ஏரியால ஒருத்தருக்கு மேல கல்யாணம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், குறிப்பா சொல்லணும்னா இப்ப எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க, அண்ணன் வீட்டுல ஃபங்க்ஷன் அண்ணன் சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. ஆனா அந்த ஏரியால கடை வைக்கிற ஒரு அண்ணாச்சி ஒரு ஃபங்க்ஷன் தான் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த ஊரம் வந்து நிற்கும். ஏன்னா அந்த ஒரு அண்ணாச்சி தான் எல்லாருக்கிட்டையும் பேசுவாரு. அந்த மாதிரி எல்லா தரப்பட்ட மக்கள் கிட்டையும் பணக்காரன், ஏழை, தெரிஞ்சவன், தெரியாதவன், ஜாதி மதம் இல்லாம பழகிற ஒரு ஆளு, ஜாதி மதம் இல்லாம பேசுற ஒரு ஆளு நீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு சமூக பொறுப்பு அதிகமா இருக்கு. அதனால திருப்பி இந்த நிகழ்ச்சி மூலயமா, இந்த வணிகர் சங்கங்கள் மூலயமா உங்ககிட்ட கேட்டுங்க, சரியான பொருட்களை வியாபாரம் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த தமிழக அரசும் இந்த மாதாவர தொகுதியில் இருக்க கட்சியில் இருக்க நாங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருப்போம். நன்றி நன்றி நன்றி.
தமிழ்நாடு வணிகர் சங்கம் பேர் இயக்கத்தின் சார்பாகவும் FRAI ஃபெடரேஷன் ரீட்டைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பாகவும் இன்றைய தினம் வணிகர்களுக்கு விழிப்புணர்வு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முகாமிற்கு பல மாவட்டத்திலிருந்து நிர்வாகிகள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். இந்த முகாமினுடைய நோக்கம் வணிகர்கள் நல்ல பொருளை, தரமான பொருளை வாடிக்கையாளர்களுக்கு தர வேண்டும். அப்படி கொடுப்பதன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு நல்ல மதிப்பு வரும். அதனால் வணிகம் மேலும் மேலும் பெருகும். இதற்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கூட்டம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பல மாவட்டங்களைச் சேர்ந்த வணிக நிர்வாகிகளுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக இவர்கள் வந்து வணிகர்கள் நாங்கள் சொல்ல கருத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் நிச்சயமாக வாடிக்கையாளர்களுக்கு நல்ல தரமான பொருட்களை கொடுக்க வேண்டும், விற்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பொருளை, எந்த பொருளை யாரும் விற்கக்கூடாது. அப்படி விற்பவர்கள் கண்டிப்பாக வியாபாரிகள் சங்கத்திலிருந்து நீக்கப்படுவார்கள். அவர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் உறுதுணையாக வியாபாரிகள் சங்கம் இருக்காது. இதற்காக தான் இந்த கூட்டம். தரமான பொருட்களை விற்க வேண்டும். இதற்காக தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்டிப்பாக வியாபாரிகள் அனைவரும் தரமான பொருளை விற்பார்கள் என்று நம்பி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளோம். வருகை தந்துள்ள அத்தனைவருக்கும் நன்றி, வணக்கம். இடத்துலயே இவங்க போயிட்டு அதிகாரிகள் நினைச்சாங்கன்னா பிளாஸ்டிக் பொருளை தயார் பண்ணுற இடத்துல நிச்சயமா இவங்க தடை பண்ணலாம். ஆனா பிளாஸ்டிக் பொருளை இவங்க தடை பண்றதில்லை. இது வேணுனே மாநகராட்சி விற்பனை செய்து கடையில் வந்ததுக்கு அப்புறம் வேண்டும் மாநகராட்சி வரி விதிக்க வேண்டும், அவங்கள்ட்ட கண்டிப்பா வந்து வசூல் செய்ய வேண்டும், ஒரே ஒரு நோக்கத்தோட தான் செயல்படுறதை தவிர வேற எந்த நோக்கமும் அல்ல. ரெண்டாவது, முன்னறிவிப்பு கொடுத்து எங்களுக்கு காலிப்படுத்த நாங்களே அதை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஆனா இவங்க வந்து பண்ணல, திடீர்னு வர்றாங்க, கடையில காலி பண்ண சொல்றாங்க. சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு பெரம்பூர்ல அந்த மாதிரி வந்து செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நாங்களே வரைமுறைப்படுத்தி தரோம், இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய கடைகளை உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் வரைமுறைப்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வரைமுறை கொடுத்ததுக்கப்புறம் போயிட்டாங்க. இந்த அந்நிய வர்த்தகத்தை பொறுத்த மட்டும் முந்தைய காங்கிரஸ் அரசு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த அந்நிய வர்த்தகத்திற்கு அந்த பூட்டை திறந்து கதவை திறந்து அவங்களை உள்ள கூப்பிடுச்சு. இப்ப இருக்கிற பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணுது, வாசகாலே பேத்து எடுத்துட்டு அவங்களை உள்ள கூப்பிடுது வணிகம் செய்ய. எந்த அரசு எந்த ரூபத்துல வணிகத்தை ஆதரித்தாலும் எங்களுடைய பேர இயக்கமும் பேரவையும் அதை கண்டிப்பா எதிர்க்கும். அதுக்கு ஒருபோதும் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். அதனால அதை அவர் இருக்கும்போது போராடின அந்த திட்டங்கள்லாம், வணிகர்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள், இது குறித்தெல்லாம் நாங்கள் தமிழக அரசுகிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம். கண்டிப்பா இதெல்லாம் இந்த பட்ஜெட்ல வரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். போதைப் பொருள் விற்பதில் இப்ப தடை பண்ண தமிழக அரசு முன்னெடுத்த நடவடிக்கை எடுக்குது. ஆனா இப்ப போதைப் பொருட்கள் விற்பனை ஆகி கொண்டுதான் இருக்குது. இது உங்க அமைப்பின் சார்பாக இதற்கான முன்னெடுப்பு எதனா எடுத்தீங்களா? எந்த வணிகரும் போதை வஸ்துக்களை தயார் செய்வதில்லை. இந்த போதை வஸ்துக்கள் எங்க வணிகர் அமைப்பில் இருக்கிற யாருமே தயார் செய்யல. மாறாக வருகிறதை தடுக்க வேண்டியது அரசிடம் உள்ளது. இதை தடுக்கக்கூடிய கடமை அரசிடம் உள்ளது. எங்கள் வணிகம் சார்ந்த எந்த வணிகர்களும் அதை பண்றதில்லை. செய்தியாளர்கிட்ட பல்வேறு ஊடகத்தில் இதை சொல்லி இருக்கிறோம். ஆன்லைன் வர்த்தகம் என்பது எப்பொழுதும் வியாபாரிகளுக்கு எதிரானது, தீங்கானது என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆன்லைன் வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்டால் அதற்கு அவங்க தான் பொறுப்பு. நாங்கள் ஆன்லைன் வர்த்தகத்தை ஆதரிக்கிறது இல்லை.